மற்றும் அமெரிக்கா தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் உச்ச தலைவர் மரணமடைந்ததால் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய பயங்கர தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமோனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்து விட்டதாக ஈரானின் தேசிய ஊடகம் உறுதி செய்துள்ளது. உச்ச தலைவரின் மரணத்தை தொடர்ந்து ஈரான் முழுவதும் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என தேசிய ஊடகம் கூறியுள்ளது. ஈரான் நாட்டின் இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் அதன் அமைப்பின் தூணாக இருந்து வந்தவர் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமோனி. இவர் பல சதாப்தங்களாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளால் பல நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார். மேலும் தற்போது மரணிக்கும் வரையிலும் அமெரிக்காவின் கொள்கைக்கு அவர் எதிராகவே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட தீவிர தாக்குதலில் தனது 86வது வயதில் அவர் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கு எதிராக 12 நாள் போரின் போது கமேனி தலைமறைவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது இஸ்லாமிய குடியரசின் மீது இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஆழமான ஊடுருவலை அமல்படுத்தியது. இதன் விளைவாக ஈரானின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். இருப்பினும் அவர் தலைமறைவானதன் காரணமாக அந்த போரிலிருந்து அவர் உயிர் தப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.